எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துருவோங்க. ஃபர்ஸ்ட் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம்னா, சிஎல்எஸ்ஏ என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க? இன்ஃபோசிஸ் மாதிரி டிசிஎஸும் வந்து ஷேர் பைபேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டிசிஎஸ்ல ஃபர்ஸ்ட் அப்டேட்ங்க. ரெண்டாவது அப்டேட் என்னன்னா, டிசிஎஸ் வந்து சிஐஇ கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சிஐஇ அப்படின்றவங்க யாருன்னா, பிரெஞ்சு பப்ளிக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன். இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா, டிசைன், டெவலப், டிப்ளாய் ஏஐ சொல்யூஷன்ஸ். அடுத்து சாவரன் கோல்ட் பாண்ட் எடுத்துக்கிட்டோம்னா 2020-21ல சீரிஸ் 6 இஷ்யூ பண்ணிருப்பாங்க. செப்டம்பர் 8 2020ல அதுக்கான ரிடக்ஷன் வந்திருக்குங்க. அதாவது அதுக்கு பீரியட் அப்படின்னு பார்த்தோம்னா 8 இயர்ஸ், பட் 5 இயர்ஸ்க்கு அப்புறமே வந்து ரிடம்ஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் வந்து தளர்வுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாவரின் கோல்ட் பாண்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் இப்போ இஷ்யூ பண்றது இல்லைங்க. ஸோ சீரிஸ் 6 2020-21 எடுத்துக்கிட்டோம்னா ரிட்டர்ன்ஸ், அதாவது இப்போ ரெடீம் பண்ணோம் அப்படின்னா ஒரு 107.35% ரிட்டர்ன் கிடைக்குங்க. அதாவது இஷ்யூ பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 5117க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. இப்ப ரிடக்ஷனுக்கு பிரைஸ் செட் பண்ணிருக்கிறது எவ்வளவு செட் பண்ணிருக்காங்கன்னா 10610 செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குங்க சாவரின் கோல்ட் பாண்டு. இது போக பாண்ட் வச்சிருந்தவங்களுக்கு செமி ஆனுவலி 2.5% கூப்பன் ரேட்டும் கிடைச்சிருக்கும். அடுத்து எஸ் பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எம்பிசியோட ப்ரொபோசல், அதாவது போர்டு ரீஸ்ட்ரக்சரிங்க்கு கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ எஸ்எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 25% ஸ்டேக் வரைக்கும் போவாங்க. அவங்க தான் வந்து மேஜர் ஸ்டேக் ஹோல்டராக இருப்பாங்க. ஸோ ஆர்பிஐ கிட்ட அவங்க மறுபடியுமே ப்ரொமோட்டர் அப்படின்ற டேக் வேணும் அப்படின்றதுக்காக மறுபடியும் அப்ளை பண்ணுவாங்க. அது போக போர்டு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ எஸ்எம்பிசியில் 2 சீட் அவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட ஒரு சீட் கிடைக்குங்க. ஸோ எஸ்எம்பிசியோட நெக்ஸ்ட் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னா, எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல் எடுக்கணும்னு பார்ப்பாங்க எஸ் பேங்க்ல. அடுத்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி, செப்டம்பர் 22, 2025 இருந்து ரோல் அவுட் ஆகுது இல்லையா. இது சம்பந்தமா சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் ஆனந்த நாகேஸ்வரன் அவர்கள் என்ன சொல்றாங்க, இந்த ட்ரம்ப் அவர்களுடைய 50% டேரிஃபை இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்து லிமிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாருங்க. இம்பாக்ட எவ்வளவு தூரம் அப்படின்னா ஒரு 0.2 to 0.3% அப்படின்னு சொல்றாரு. அடுத்து ஜேஎல்ஆர் எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடி சைபர் அட்டாக் நடந்த செய்தியை சொல்லியிருந்தோம் இல்லையா. கம்பெனி வந்து அதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் டேட்டா அஃபெக்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன டேட்டா அப்படின்றத அவங்க சொல்லலைங்க. ஸோ இந்த சைபர் அட்டாக்னால ஜேஎல்ஆருக்கு பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 5 மில்லியன் யூரோஸ் பாதிப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் வந்து பார்ஷியலா சஸ்பெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கு. ஸோ டாடா மோட்டார்ஸோட ஓவரால் ரெவன்யூல 70% ரெவன்யூ யார் தான் கான்ட்ரிபியூட் பண்றா அப்படின்னா ஜேஎல்ஆர் தான். ஸோ Q2 ஃபினான்ஷியல் 26 பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த ஜேஎல்ஆர் சைபர் அட்டாக் அப்படின்றது முக்கியமான ரோல் பிளே பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்பாக்ட் ஆகலாம். அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க குஜராத்ல வேஃபர்ஸ், அதாவது செமிகண்டக்டர் பிளான்ட் ஒன்று போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அங்கிருந்து ஃபர்ஸ்ட் சிப் வெளில வர்றது அப்படின்றது எப்போ எதிர்பார்க்கலாமா, மிட் ஆஃப் 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிலே ஆகலாம். எப்ப அப்படின்னா அவங்களுக்கு போதிய அளவு சப்ளை, ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், தென் கிரிட்டிக்கல் எலமெண்ட்ஸ் அதோட சப்ளை அவங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல இது டிலே ஆகலாம் அப்படின்னு சொல்லி டாடா எலக்ட்ரானிக்ஸ் அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீல் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட எம்டி சிஇஓ நரேந்திரன் அவர்களுக்கு டாடா சன்ஸ் போர்ட்ல குரூப் ரெப்ரஸன்டேட்டிவா உள்ள போறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செய்திகள் கிடைச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா ரால்ஃப் அவர்கள், அதாவது ஜேஎல்ஆரோட எம்டி சிஇஓ ரால்ஃப் அவர்கள் ரிசைன் பண்ணிட்டாருங்க. 70 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. ஸோ அவருக்கு பதிலாக தான் பிபி பாலாஜி உள்ள போறாரு எம்டி சிஇஓவா. ஸோ ரால்ஃப் அவர்கள் போர்டுல இருந்து வெளில வர்றதுனால நரேந்திரன் அவர்களுக்கு ஒரு குரூப் ரெப்ரஸன்டேட்டிவா போர்டுக்குள்ள போறதுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. அடுத்து லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹையை டச் பண்ணுங்க. அதாவது இந்த மாசம் இல்லைங்க, தொடர்ந்து 15 மாசமா ஆல் டைம் ஹையை டச் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போதைக்கு பேங்க்ல மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆகஸ்ட் 2025ல இந்த லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு அப்படின்றது 2.9 lakh crores இருக்குங்க. இது ஆகஸ்ட் 2024ல 1.02 lakh crores இருந்திருக்கு. குறிப்பா மார்ச் 2025க்கு அப்புறம் ஒவ்வொரு மாசமும் ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒவ்வொரு மாசமுமே இந்த லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு அப்படின்றது 100% இயர் ஆன் இயர் க்ரோ ஆகுது அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க, கோல்டு பிரைஸ் பயங்கரமா ஏறி இருக்கு. ஸோ நம்ம கொடுக்குற கோல்டு அளவு ஒண்ணுதான், அதுக்கான பணம் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து கூடுங்க கோல்டு பிரைஸ் ஏறுறப்ப. அதனால இந்த லோன் அகெயின்ஸ்ட் கோல்டு அப்படின்றது வேல்யூ தொடர்ந்து ஏறிக்கிட்டே இருக்கு. குறிப்பா மணப்புரம் அண்ட் முத்தூட் எடுத்துக்கிட்டோம்னா பிரைவேட் பிளேயர்ஸ்ல அவங்க முக்கியமான பிளேயர்ஸ்ங்க. அவங்களுடைய ஷேர் பிரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இயர் டு டேட் 2025ல 55% ஏறி இருக்குங்க. ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைக்கு பக்கமா இருக்கு. அடுத்து முத்தூட் ஃபினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட சப்சிடரி முத்தூட் ஹோம் ஃபினான்ஸ்ல நாங்க வந்து ஒரு 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கம்பெனி. ஸோ முத்தூட் ஃபினான்ஸ் வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. 200 கோடி ரூபாய் கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக இந்த 200 கோடி ரூபாய் அப்படின்னா கம்பெனியோட கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு, தென் கேபிட்டல் பேஸை பூஸ்டப் பண்றதுக்கு அப்படின்னு கம்பெனி சொல்லியிருக்காங்க. அடுத்து கோத்தக் மஹிந்திரா பேங்க் எடுத்துக்கிட்டோம்னா எஸ்எம்பிசி சுமிட்டோமோ மிட்சுயி அவங்களோட என்டையர் ஸ்டேக்கை கொடுத்துட்டு வெளில வர்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்.
ஸோ அவங்க வித்துட்டாங்க. ஒரு 6,256 கோடி ரூபாய் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ். அதை யார் வாங்கியிருக்கா அப்படின்னா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறைய வாங்கியிருக்காங்க. தென் உள்நாட்டுல மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் நிறைய வாங்கியிருக்காங்க. இதுல வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, ஆமுண்டி ஃபண்ட்ஸ், பிளாக் ராக் குளோபல் ஃபண்ட்ஸ், தென் போஃபா செக்யூரிட்டிஸ் ஹீரோ, கோல்ட்மேன் ஷாக்ஸ், இவங்க எல்லாம் வாங்கியிருக்காங்க. இதை எதுக்கு முக்கியமா டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னா 2 நாளைக்கு முன்னாடி கேஷ் செக்மெண்ட்ல எஃப்ஐஎஸ் வந்து நெட் பையர்ஸா இருந்தாங்க ஒரு 2000 கோடி ரூபாய்க்கு பக்கமா. என்ன காரணம் அப்படின்றது இப்ப புரிஞ்சு போச்சுங்க. ஸோ எஸ்எம்பிசி ஆஃப்லோட் பண்ணதை ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் உள்ள வந்து அதை டேக் ஓவர் பண்ணிருக்காங்க. அதனால நெட் பையர்ஸா காட்டியிருக்குங்க. அடுத்து ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் என்ன பண்றாங்க, இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. ஸோ போஸ்டல் பேங்க் கூட ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி பார்ட்னர்ஷிப் போடுறாங்கன்னா என்ன அர்த்தம், இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் விற்கிறது தாங்க. ஸோ மேக்ஸ் லைஃப் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமா டயர் 2, டயர் 3 அண்ட் ரூரல் இந்தியாஸ்ல அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ராடக்டை விற்கிறது தாங்க பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்னு எடுத்துக்கிட்டோம்னா 650 பேங்கிங் அவுட்லெட்ஸ் இருக்கு. ஓவராலா 1.64 lakh அக்சஸ் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை டயர் 2, டயர் 3 சிட்டிஸ்ல பெனட்ரேட் பண்ணுவாங்க. அடுத்து டாக்டர் ரெட்டிஸ் லேப் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனி வந்து ஜான்சன் ஃபார்மா கூட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா ஸ்டூஜன் அண்ட் ரிலேட்டட் பிராண்ட்ஸ், அதாவது ஸ்டூஜன் 40 அண்ட் ஸ்டூஜன் பிளஸ், இதை வந்து அக்வயர் பண்றதுக்கு இதோட ஒர்த் வந்து $50.5 மில்லியன் இருக்குங்க. இந்த அக்விசிஷன் மூலமா டாக்டர் ரெட்டிஸோட போர்ட்போலியோல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போர்ட்போலியோவும் ஆட் ஆகும். இந்த பிசினஸ் வந்து இந்தியா தென் எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலயுமே டெவலப் பண்ணுவாங்க. இது டாக்டர் ரெட்டிஸ்க்கு நல்ல அப்டேட். அடுத்து டிடிகே பிரஸ்டீஜ் உடைய மேலிடம் என்ன சொல்றாங்க, இந்த குயிக் காமர்ஸ் செக்மெண்ட் அப்படின்றது ஹைப்பர் growth சேனலா இருக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா அவங்களோட ஓவரால் ரெவன்யூல ஃபினான்ஷியல் 25 பொறுத்த வரைக்கும் ஒரு 2% வந்து இந்த இ காமர்ஸ் செக்மெண்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஃபியூச்சர்ல இது அதிகமான அளவு கான்ட்ரிபியூட் பண்ணும். அதனாலதான் இதை ஹைப்பர் growth சேனல் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க. டிடிகே பிரஸ்டீஜை பொறுத்த வரைக்கும் அவங்களோட இ காமர்ஸ் செக்மெண்ட்ல இயர் ஆன் இயர் 50% வந்து க்ரோ ஆகுறாங்க. இது போக கம்பெனி வந்து நாங்க ஒரு 200 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா அவங்களோட கெப்பாசிட்டிஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு, தென் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காக, தென் டிசைன் அண்ட் இனோவேஷன் கேப்பபிலிட்டிஸை பில்டப் பண்றதுக்காக நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல ஒரு 200 crores இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கம்பெனியோட மேலிடம் சொல்றாங்க. டிடிகே பிரஸ்டீஜோட கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயுமே கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும். 600 கீழே போனா நம்ம பார்க்கலாம், 600 கீழே போகும். அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஆவாஸ் பினான்சியர்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அது ஹோம் பினான்ஸ் கம்பெனிங்க. கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரைஸ் டு புக் 2.90 டைம்ஸ் இருக்கும், 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். இது வந்து ஓகே தான், அதாவது 30 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் தான் இருக்கு. பட் இதை விட சீப்பா நம்மளுக்கு நிறைய இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக்கே வந்து ஒரு 0.85 டைம்ஸ் தான் இருக்கு, 6 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. அது சீப்பா தான் இருக்கு. ஓகே, பிஎன்பி ஹவுசிங் பினான்ஸ் எடுத்துக்கோமே, அதுவும் வந்து 11 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு, 1.25 டைம்ஸ் தான் புக் இருக்கு. இதுவும் சீப்பா தான் இருக்கு. கேன்ஃபின் ஹோம்ஸ் எடுத்துக்கோமே, பிரைஸ் டு புக் 1.95 தான் இருக்கு, அதுவும் பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து 12 டைம்ஸ் தான் இருக்கு. ஸோ ஆவாஸ் பினான்சியர்ஸ் கம்பேர் பண்றப்ப கேன்ஃபின் ஹோம்ஸ், பிஎன்பி, எல்ஐசி இது எல்லாமே சீப்பா தான் இருக்கு. அது போக பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் பார்த்தோம்னா 41 டைம்ஸ் ஏர்னிங்ஸ், பிரைஸ் டு புக் ஒரு 5 டைம்ஸ் பக்கமா இருக்கும், ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி. ஆதார் ஹவுசிங் பினான்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா பிரைஸ் டு புக் ஒரு 3.5 பக்கமா இருக்கு, 23 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, அதுவும் காஸ்ட்லி தான். ஆக்டஸ் வேல்யூ எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4 டைம்ஸ் புக் இருக்கு, 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு, அதுவும் காஸ்ட்லி தான். ஸோ ஹவுசிங் பினான்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எல்ஐசி ஹவுசிங் பினான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் பினான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ் மூணுமே வந்து சீப்பா இருக்கிற மாதிரி தாங்க தெரியுது. மூணுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நல்ல நம்பர்ஸும் காட்டியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸாவே. அடுத்து எஸ்பிஐ கார்ட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. அது காஸ்ட்லி தாங்க, 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கன்சிடர் பண்ற ரேஞ்சில் இருக்காது. அதே மாதிரி தான் டாடா எலக்ஸிஸும், அதுவும் வந்து காஸ்ட்லி தான், 45 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும், நம்ம கன்சிடர் பண்ற லெவல்லே இருக்காது. அடுத்து சீகல் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் மாதிரி தெரியுதுங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல டெட் டு ஈக்விட்டி இருக்கும், 0.54, 17 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ஸ்மால் கேப் கம்பெனி தான். உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ல டெட் டு ஈக்விட்டி அதிகமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் இதை கன்சிடர் பண்றதுக்கு எல்என்டி ரொம்ப சீப்புங்க. கன்ஸ்ட்ரக்ஷன்ல டெட் டு ஈக்விட்டி இல்லாம, அதாவது 0.10 கீழே இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா கணேஷ் ஹவுசிங்கே பார்க்கலாம். அடுத்து டாடா பவர், கேஸ்ட்ரால் இந்தியா அந்த நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு வாரமாவே சொல்லிக்கிட்டே தாங்க இருக்கோம், டாடா பவர் கீழே இறங்கிட்டு இருக்கு, கேஸ்ட்ரால் 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கீழே வந்துருச்சு, கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். மறுபடியும் கேள்விகள் வருதுங்க. போஸ்ட்டை வந்து ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரிப்பிட்டேஷன்ஸை நம்ம தவிர்க்கலாம். அடுத்து ஜெய்பாலாஜி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் அண்ட் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் மாதிரி தெரியுதுங்க. டெட் டு ஈக்விட்டி 0.26 பக்கமா இருக்கும். லாஸ்ட் 5 குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராஃபிட் வந்து தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருக்கும். எஃப்ஐஎஸ் அவங்களோட ஸ்டேக்கை கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறாங்க. 21 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. ப்ராஃபிட் ஃபால் இயர் ஆன் இயரும் இருக்கு, தென் குவார்டர் ஆன் குவார்டரும் இருக்கு.
கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சீப்பா இம்போர்ட்ஸ் உள்ள வந்ததுங்க வியட்நாம்ல இருந்து, சைனால இருந்து. இப்ப சைனாவே வந்து அவங்களோட ப்ரொடக்ஷனை குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் ஸ்டீலுக்கு இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது சேஃப்கார்ட் டியூட்டி எல்லாம் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் ஷேர் பிரைஸ் கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்கு. பட் உடனே பெர்ஃபார்மன்ஸ் மேலே போகாதுங்க. அந்த குவார்டர் லாஸ்ட் 5 குவார்டர்ஸா குறைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ இன்னும் ஒரு 5 குவார்டர்ஸ் ஆகும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பூஸ்ட் அப் பண்றதுக்கு. இதற்கு மத்தியில ட்ரம்ப் அவர்கள் டாரிஃப் நம்மளுக்கு போட்டிருக்கிறாரு. ஸோ இந்த இம்பாக்ட் எல்லாமே கம்பெனிக்கு இருக்கும். ஸோ ரிஸ்க் ஜாஸ்தி, பட் வெயிட் பண்ணணும். அடுத்து ஆதித்யா பிர்லா ஃபேஷன் ரீட்டைல் லிமிடெட் பத்தி கேட்டிருக்காங்க. புக் வேல்யூக்கு கீழே வந்தா பார்க்கலாங்க, இல்லாட்டி அதை விட்டுறது நல்லது. அடுத்து டிசிஎஸ் ஓட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டிசிஎஸ் 3000 கீழே வந்தா பார்ப்போங்க. டிசிஎஸ் பக்கத்து நான் இப்போ பெரும்பாலும் ஃபோக்கஸ் பண்றது இல்லைங்க. விப்ரோ கன்சிடரபிள் ரேஞ்சில் இருக்கு. எப்பப்பெல்லாம் 250 கீழே வருதோ அப்பெல்லாம் 1-2 கன்சிடர் பண்ணிக்கலாம். எதுக்கு ஹையர் வேல்யூவேஷன்ல போய் டிசிஎஸ் வாங்கணும் அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து டாடா குரூப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்க எந்தெந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் டாடா மோட்டார்ஸ், டாடா கெமிக்கல்ஸ் ரெண்டையுமே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கீங்க. தென் டிவிஎஸ், முருகப்பா குரூப்ல எல்லாம் ஏதாவது கன்சிடர் பண்றதுக்கு நல்ல ஸ்டாக் நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கான்னு கேட்டிருந்தாங்க. அதுல நல்ல வேல்யூவேஷன் வர்றப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோங்க. வேல்யூவேஷன் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கு. அடுத்து ஜென்சார் டெக்னாலஜிஸ், பெர்சிஸ்டன்ட், இந்த 2 நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பெர்சிஸ்டன்ட்டை பார்த்தோம்னா அது காஸ்ட்லியா தாங்க இருக்கும். ஆனா கம்பெனி சூப்பரான கம்பெனி, ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ் குவார்டர் ஆன் குவார்டர், இயர் ஆன் இயர் காட்டியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பட் 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸ். ஜென்சார் டெக்கை பொறுத்த வரைக்கும் அது ஒரு 24 to 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்குங்க. அதுக்கும் ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ தான், கன்சிடரபிள் ரேஞ்ச் தான். நமக்கு ஏற்கனவே லோயர் வேல்யூவேஷன்ல நிறைய இருக்கு. ஸோ சென்சார் பக்கத்து போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னா கன்சிடர் பண்ணலாம், நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து ஹெச்டிஎஃப்சி பேங்க், வருண் பீவரேஜஸ், என்எஸ்டிஎல், ஹுண்டாய், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ரிலையன்ஸ், இதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணலாம், உங்களோட வியூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது எல்லாமே எனக்கு காஸ்ட்லியாக தாங்க தெரியுது. அதனால நான் இப்போ இதை எதையுமே கன்சிடர் பண்ண மாட்டேன். இது என்னோட வியூ. இதுல ஒண்ணா பார்ப்போமே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஆயில் அண்ட் கேஸ்ல இருந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், ஓஎன்ஜிசி, தென் ஐஓசிஎல், இதோட ரெவன்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுக்கு ஆல்டர்னேட்டா விப்ரோ நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. ஸோ விப்ரோவை எடுத்துக்கலாம். ஹியூண்டாய் மோட்டார்ஸ்க்கு பதிலாக டாடா மோட்டார்ஸ் எடுத்துக்கலாம். ஹியூண்டாய் மோட்டார்ஸ் 30 டைம்ஸ் விட அதிகமா இருக்கு. டாடா மோட்டார்ஸ் 10 or 12 டைம்ஸ் கிட்ட தான் இருக்கும். தென் என்எஸ்டிஎல் காஸ்ட்லியான சைட், அதை விட்டுறது நல்லது. தென் வருண் பீவரேஜஸும் காஸ்ட்லி தான், 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் மேல இருக்கும். நான் ஜிஎம் பீவரேஜை கன்சிடர் பண்றேன். பட் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி, பட் கடன் கிடையாது, அவ்வளவுதான். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் வந்து 2.5 டைம்ஸ் புக் இருக்குங்க, அதுக்கு மேலேயே இருக்கும். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பதிலாக இண்டஸ்இண்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாம், இல்ல ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கூட கன்சிடர் பண்ணலாம். 1.5 டைம்ஸ் புக் இருக்கும் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அக்யூமுலேட் பண்றதுக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கு இண்டஸ்இண்ட் பேங்கையே பார்க்கலாம். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை விட இண்டஸ்இண்ட் பேங்க் ரொம்ப சீப்பு. அடுத்து ஃபைன் இந்தியா அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க, ஆல்மோஸ்ட் டெட் ஃப்ரீ, பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்குங்க. பட் 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ன்றது நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல காஸ்ட்லியரா தான் பாக்குறேன். ஏற்கனவே உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா நீங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தாங்க சேமன்ஸ் நிறுவனத்தை பத்தியும் நிறைய கேட்டிருந்தாங்க. சேமன்ஸ் ஒரு 52 வீக் லோவா இருந்தாலும் அது காஸ்ட்லியா தான் இருக்கு. ஸோ 52 வீக் லோவா பார்க்கக்கூடாது, பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் தான் பார்க்கணும். அடுத்து ஜூரி இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.5 இருக்கு. நான் 0.10 தான் த்ரெஷ்ஹோல்டா செட் பண்ணி வச்சிருப்பேன் எப்பொழுதுமே. ஸோ 0.5 ரொம்ப அதிகம். அடுத்து எலக்ட்ரோதெர்ம் லிமிடெட் அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ஸ்ல கம்பெனி வந்து நல்லா ரேலி ஆகி மேல நிக்குதுங்க. ரிஸ்க் ஜாஸ்தி, எப்ப கீழே வரும் அப்படின்னு தெரியாது. கம்பெனியோட நெட்ஒர்க் நெகட்டிவ்ல காட்டுதுங்க. அது என்ன ரீசன் அப்படின்றது எனக்கு தெரியல. நம்ம அடுத்தடுத்த பதிவுகள்ல அதை பத்தி பேசுவோம். ரிஸ்க், தென் ரேலியான ஸ்டாக், ஸோ ரொம்ப ரிஸ்க், ஸோ கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்து இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ்ல என்டர் ஆகலைங்க, அதனாலதான் அதை பத்தி பெருசா நான் டிஸ்கஸ் பண்றது இல்லை. ஒரு சில நிறுவனங்களை மட்டும் தொடர்ந்து நான் ஃபாலோ பண்ணுவேங்க. எக்ஸாம்பிளுக்கு டொயோட்டா, இன்டெல், தென் ஹோண்டா, இந்த நிறுவனங்கள்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்றது வழக்கம். ஜெனரல் மில்ஸ் போன்ற நிறுவனங்களை நான் ஃபாலோ பண்றதோட சரி. ஸோ உங்களுக்கு கன்சிடரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சில நிறுவனங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் சேனல்ல கூட போட்டிருப்பேன், அதுல கூட நீங்க பாருங்க. ஸோ அந்த நிறுவனங்களோட நேமை பாருங்க, பார்த்துட்டு நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணுங்க. ரிசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா கன்சிடர் பண்ணலாம். அடுத்து வெல்க்யூர் ட்ரக் அண்ட் ஃபார்மா அப்படின்னு நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. அதுக்கு எப்பொழுதுமே நோ தான். டெட் டு ஈக்விட்டி ரொம்ப ஜாஸ்தி, தென் ஸ்மால் கேப், ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ நான் அந்த சைடு போறதில்ல. அடுத்த ஒரு நண்பர் வந்து இந்த கோல்ட் பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கே சார், அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது இருக்கா, நம்ம எல்லாம் வாங்க முடியுமா முடியாதா இன்னும் கொஞ்ச நாள் போனா அப்படின்னு சொல்லி கேட்கிறாருங்க. இது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையை பொறுத்து தாங்க. நீங்க வந்து அந்த கோல்ட்ல வேல்யூ இருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அதுல வேல்யூ இருக்கு.
பட் இன்டர்நேஷனல் லெவல்ல ரிசர்வ் பேங்க்ஸ் தென் சென்ட்ரல் பேங்க் எல்லாமே வந்து கோல்டு அக்யூமுலேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஒரு சேஃபர் ரிசர்வ்ஸா கோல்டை வந்து பாக்குறாங்க. வார் தென் பொலிட்டிக்கல் அன்சர்டனிட்டி, ட்ரம்ப் அவர்களுடைய டேரிஃப், இதெல்லாம் தான் கோல்டு பிரைஸை ஏற்றி விட்டுருச்சுங்க. பட் இந்த அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே வந்து உடனே ரிசால்வ் ஆகுமா, அடுத்த வருஷம் ஆகுமா, அதுக்கு அடுத்த வருஷம் ஆகுமா அப்படின்றது உறுதியா தெரியல. அதனால கோல்டு பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு. இந்த கேள்வி வந்து எனக்கு ஒரு குழப்பத்தையே உண்டு பண்ணிடுச்சு. இது சம்பந்தமா மேம்டையும் ஒரு கேள்வி கேட்டேன். கோல்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் என்ன இருக்கு, கோல்டு பிரைஸ் அதிகமா இருக்கு, நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பிரைஸ் ஏறிக்கிட்டே இருக்கு, சும்மா கோல்டு வாங்கி வச்சுட்டு எனக்கு என்ன பிரயோஜனம், நான் பிஜி மீட்டை கன்சிடர் பண்ணுவேன், வேற நல்ல டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன், ஒரு நல்ல வேல்யூ இருக்க ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுவேன், எனக்கு தொடர்ந்து அதில் அப்ரிசியேஷன் கிடைக்கிற மாதிரி டிவிடெண்ட் கிடைக்கிற மாதிரி நான் கன்சிடர் பண்ணுவேன், கோல்டில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிட்டாங்க. அவங்க அப்படி சொல்றதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக் அவங்க கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கன்சிடர் பண்ண ஸ்டாக்கை வித்து நான் பார்த்ததே இல்லை. அவங்க 1-2 தான் கன்சிடர் பண்ணுவாங்க, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து தொடர்ந்து அவங்க டிவிடெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கோல்டு வந்து தராது, அதனால அவங்க அதுல பெரும்பாலும் இன்வெஸ்ட் பண்றதே இல்லை. அது போக பிசிக்கல் கோல்டா போய் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கோல்டு விலை 10,000 ரூபாய் ஏறிடுச்சு அடுத்த 3 வருஷத்துல, இன்னைக்கு 10,000 ரூபாய் இருந்தது 20,000 ரூபாய் ஆயிடுச்சு 2 வருஷத்துல அப்படின்னு சொல்லி அந்த கோல்டு கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்குறதுக்கு மனசு வருமா? சென்டிமெண்டலா அதுக்கும் மனசு வராது. அப்புறம் எதுக்கு அவ்வளவு பணத்தை கொண்டு போய் நான் அதுல போடணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க திங்க் பண்ணுவாங்க. தேவைக்கேற்ப வாங்கிக்கலாம், அதுக்கு மேல ஸ்டாக்ஸாவே கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்களோட வியூ அது. ஸோ நம்ம எப்பொழுதுமே டிஸ்கஸ் பண்ற மாதிரி நிறைய பேஸ்கெட்ஸ்ல போடுவோம். அதுல ஒரு பேஸ்கெட்ல கோல்டு இடிஎஃபா 500, 200, 100 கன்சிடர் பண்ணுவோம். அது ஏறினா ஏறட்டும், இறங்குறப்ப இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா கன்சிடர் பண்ணிக்குவோம். இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.